51வது மதுரை தென்மண்டல காவல்துறை ஐஜியாக விஜயேந்திர பிதாரி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனி பகுதியிலுள்ள தென்மண்டல காவல்துறை ஐஜி அலுவலகத்தில் மதுரை டிஐஜி அபினவ்குமார் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஐஜி விஜயேந்திர பிதாரி தென்மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, குற்ற சம்பவங்களை குறைப்பது குறித்து அனைத்து மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளோம். கந்துவட்டி, போதைப்பொருள் விற்பனை, மணல் கொள்ளை போன்றவற்றை தடுத்த தீவிரமாக பணியாற்ற உள்ளோம். குற்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றம் மூலமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து சைபர் கிரைம், பொருளாதார மோசடி போன்ற புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தொழில்நுட்பத்தினை பயன்படுத்த ஆலோசனை நடத்த உள்ளோம். ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் காவல்துறை உயரதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், அதிகமான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படக்கூடிய காவல் நிலையங்களில் குற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க அந்த காவல் நிலையங்களை மாதிரி காவல் நிலையங்களாக மாற்றப்படும் எனவும், காவல்துறையினர் சட்டத்தை மீறி தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மன்னிப்பே கிடையாது என தெரிவித்தார். இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஆயுதங்களை பயன்படுத்தி மோதலை ஏற்படுத்தும் வகையில் ரீல்ஸ் வெளியிடுவோர் மீதான நடவடிக்கை குறித்த கேள்விக்கு, இதுபோன்ற சமூக வலைதளங்களை கண்காணிப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளோம். கஞ்சா வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகளுடைய சொத்துக்களை மீட்பது தொடர்பான சட்டப்படியான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார். குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமா சீக்கிர தண்டனை வாங்குறது, பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான குற்றங்கள் தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறது, மற்றும் விபத்துகள், சாலை விபத்துகள், வாகன விபத்துகள் தடைபடுவதற்காக தேவையான நடவடிக்கைகள். அதே மாதிரி கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் மேல கவனம் கொடுத்து கந்துவட்டி சம்பந்தமான பிரச்சனைகள்ல தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்போம். அது சம்பந்தமா தேவையான ஸ்பெஷல் முகாம்கள் கூட ஏற்பாடு பண்ணுவோம். போதைப் பொருள்கள் விற்பனை இருக்கட்டும், போதைப் பொருள்கள் வாங்குறது இருக்கட்டும், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நோக்கத்துடன் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களிலும் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் எல்லாம் எடுத்து வைப்போம். இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 112 கால் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இந்த வசதிகள் கூட அதிகமாக யூஸ் பண்றதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். மணல் திருடல் இருக்கட்டும், சைபர் குற்றங்கள் இருக்கட்டும், பொருளாதார குற்றங்கள் இருக்கட்டும்,